ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஃப்ரைடே வந்து லஞ்சுக்கு நான் வந்து குலசோறு செய்ய போகிறேன். இந்த குலசோறு வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டுன்றே சொல்லலாம். இது வந்து கோயில்களில் எல்லாமே இந்த குலசோறு கொடுக்கறது அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். மரக்கறி எல்லாமே போட்டு செய்கிறது. அதுதான் நான் வந்து இன்றைக்கு செய்ய போகிறேன். இது வந்து வெள்ளிக்கிழமையில இந்த குலசோறு அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கு என்னோட முறையில் இந்த குலசோறு வந்து செய்திருக்கிறேன். இதைத்தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் குலசோறு செய்யலாம். முதல்ல குலசோறு செய்கிறதுக்கு நான் வந்து தேவையான மரக்கறி எல்லாமே எடுத்து இந்த மாதிரி கழுவி வச்சுட்டு அதை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதில் வந்து நான் எடுத்திருக்கிற மரக்கறி எல்லாமே உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன், அதோட கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன், கூடவே வந்து மரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், மற்றது வந்து கரட் எடுத்திருக்கிறேன், கொஞ்சமாக போஞ்சி எடுத்திருக்கிறேன், அதோட ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன், மற்றது வந்து சோயா மீட் எடுத்திருக்கிறேன். சில பேர் வந்து சோயா மீட் சேர்க்க மாட்டினோம், நான் வந்து சோயா மீட்டும் சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையுமே முதலே வந்து நாங்கள் ரெடியாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா சமைக்கிறது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், எல்லாமே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து வச்சிட்டேன். கூடவே வந்து ஒரு பாக்களவில் புளியும் வந்து எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன், சுடுதண்ணியில் வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன். அதோட நான் வந்து இன்றைக்கு பச்சை அரிசியில் செய்ய போகிறேன். இது வந்து நார்மலாக குத்தரிசியிலையும் புழுங்கல் அரிசியிலையும் வந்து செய்யலாம். நான் வந்து இன்றைக்கு சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். இப்போ நான் வந்து 2 பேருக்கு செய்ய போகிறேன். ஒரு சுண்டு சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கு தேவையான மாதிரி மரக்கறி வந்து எடுத்திருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எடுத்திருக்கிறேன். ஒரு துண்டு பூசணிக்காய், ஒரு பாதி துண்டு மரவள்ளி கிழங்கு, அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் வந்து பெரிய கத்தரிக்காய்ன்றதால பாதி கத்தரிக்காய் எடுத்திருக்கிறேன், அதே மாதிரி ஒரு கேரட் எடுத்திருக்கிறேன், ஒரு தக்காளி பழம், ஒரு கொஞ்சமாக போஞ்சி எடுத்திருக்கிறேன். அதோட வந்து ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு, சின்ன பேக்கெட்டில் அரை பேக்கெட் அளவுக்கு வந்து நான் சோயா மீட்டும் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டு நான் வந்து செய்ய போகிற பாத்திரத்தை அதில் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே மரக்கறி எல்லாமே உண்டா சேர்த்து அவிய விட போகிறேன். இதில் வந்து இப்போ எல்லாமே மரக்கறி எல்லாமே உண்டா சேர்த்தாச்சுது. மரக்கறி எல்லாமே உண்டா சேர்த்துட்டு அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அவிய விடுவோம். முதல்ல வந்து நான் மரக்கறி அவிச்சு ஒரு கொதி வந்த பிறகுதான் நான் வந்து அரிசி சேர்ப்பேன். இப்போ வந்து இந்த மரக்கறி எல்லாமே மூழ்கிற அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து அவிய வச்சிட்டேன். இப்போ அந்த இடைவெளியில் வந்து நான் இந்த சோயா மீட்டை வந்து சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு சேர்த்து அது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் காடாயின மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு தேவையான உள்ளியையும் வந்து முதலே இந்த மாதிரி சின்ன உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சு கொள்ளுவோம். இப்போ இந்த மரக்கறி எல்லாமே அவிஞ்சு ஒரு கொதி வந்துட்டுது. இந்த கொதி வந்த டைமில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ தான் அரிசியும் பருப்பும் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ கழுவி ஊற வச்சிருந்த அரிசியை வந்து இந்த மாதிரி இதோட சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்துட்டு நான் வந்து மைசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன். அந்த மைசூர் பருப்பும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற வச்சுருந்தேன். நான் அதையும் வந்து இப்போ இதோட சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நாங்கள் மூடி அவிய வைக்க போகிறோம். மூடி அவிய வச்சு இந்த அரிசி பருப்பு எல்லாமே கொஞ்சம் அவிஞ்சு வர்ற டைமில் தான் நாங்கள் வந்து தூள் போட போகிறோம். அதோட வந்து நான் தக்காளி பழமும் வந்து முதல்ல இதோட சேர்க்கல. இப்போ தான் அரிசி போட்ட பிறகு நான் வந்து தக்காளி பழத்தையும் வந்து இதோட சேர்க்குறேன். இப்போ வந்து எல்லா மரக்கறியுமே சேர்த்தாச்சுது. சோயா மீட் மட்டும் சேர்க்குறதுக்கு இருக்குது. அது வந்து நாங்கள் ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சபடியாக பேர்ந்து சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி அவிய வச்சுட்டேன். இடைக்குள்ள வந்து திறந்து ஒருக்கா கிளறி விட்டோம்னு சொன்னால் கீழே அடி பிடிக்காமல் ஓகேயாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைப்பதத்துக்கு வந்து எல்லாமே அவிஞ்சிட்டுது. ரைஸ் எல்லாமே அரைவாசிக்கு அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் இந்த ஊற வச்ச சோயா மீட்டையும் வந்து அதோட சேர்க்குறேன். சோயா மீட்டை வந்து அதோட சேர்த்துட்டு இப்போ நான் வந்து கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலையும் வந்து சேர்க்க போகிறேன். இந்த கரைச்சி வச்ச புளியையும் வந்து இதோட சேர்த்துட்டு ஒருக்க கிளறி விட்டுட்டு இப்போ இந்த குலசோறுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும்.
உப்பு வந்து நான் தூளுப்பு எடுத்திருக்கிறேன். இதில் வந்து சின்ன ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தூளுப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து தேவைக்கேற்ற மாதிரி உங்களோட அளவுக்கு வந்து உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கறிமிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன். கறிமிளகாய் தூளும் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. நிறைய சேர்த்தா வந்து ஆகலும் உரைப்பாக வந்துடும். குலசோறு வந்து ஒரு லைட்டான உரைப்பாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த தூள் வைக்க போகணும். அதுக்கு நான் மூட போகிறேன். அதுக்கு முதல் நான் வந்து இப்போ தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் ஒன்று கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வந்து மூடி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து எல்லாமே கொதித்து தூள் வைக்கி எல்லாமே மாறி வந்த பிறகு நான் வந்து இடித்து வச்சுருக்க உள்ளியை கொஞ்சமாக சேர்த்துட்டு வடிவாக கிளறி விட்டு கொள்ள போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பு வந்து இன்னொரு சட்டியில் தாளித்து வந்து நான் சேர்க்க போகிறேன். அதுக்கு தான் இந்த சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு அதில் இந்த தாளிப்புக்கு சேர்க்குற கடுகு, அதோட வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், செத்தல் மிளகாய், மற்றது வந்து கறிவேப்பிலை சேர்த்து தாளிக்க போகிறேன். அதோட வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு மற்றது வந்து நான் வந்து இடித்து வச்சிருக்கிற அந்த உள்ளியில் கொஞ்சமாக வச்சுருந்தேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்தோம்னு சொன்னால் நல்லா வாசமாக இருக்கும். நான் வந்து அந்த உள்ளியையும் வந்து இதோட சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா தாளித்து சேர்த்தோம்னு சொன்னால் நல்லா வாசமாக இருக்கும். குலசோறு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நான் தாளித்து எடுக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பு வந்து ரெடி ஆகிட்டுது. இந்த தாளிப்பை வந்து இப்போ குலசோரோடு சேர்க்கலாம். இப்போ வந்து இந்த தாளிச்ச நல்லாவும் முருகை தாளிக்கணும் இல்லை, ஒரு கணக்காக வந்து தாளிச்சிட்டு இந்த குலசோரோட வந்து இப்போ நான் இதை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கிளறி வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த குலசோரோட வந்து அப்பள மிளகாயும் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதால நான் வந்து அப்பள மிளகாய் பொரிக்க போகிறேன். அதில் வந்து இந்த மாதிரி சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்பளத்தையும் வந்து பொரிச்செடுப்போம். அதோட மிளகாயும் மோர் மிளகாயும் வடகமும் வந்து பொரிச்செடுக்க போகிறேன். மற்றது வந்து சோயா மீட் வந்து கொஞ்சமாக குலசோறுக்கு எடுத்ததில் அரைவாசி சோயா மீட் இருந்தது, ஊற வச்ச சோயா மீட், அதையும் வந்து பொரிச்செடுக்க போகிறேன். இந்த குலசோரோட இந்த மோர் மிளகாயும் வந்து பொரிச்சு சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வந்து இந்த வேப்பம்பூ வடகமும் நல்லது, உடம்புக்கும் நல்லது, சேர்த்து சாப்பிடக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைடே வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு வந்து ரெடி ஆகிட்டுது. எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. அப்பளம், மிளகாய், வடகம், சோயா மீட் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சாப்பிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா சூப்பரான குலசோறு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு கலரும் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்குது. மிரக்கறி எல்லாமே அவிஞ்சு கணக்காக இருக்குது. நல்லா குழஞ்ச மாதிரியும் இல்லாமல் கணக்கான பதத்தில் வந்து அவிஞ்சிருக்குது. இந்த மாதிரி முறையில் குலசோறு செய்தால் அவ்வளவு உள்ளி சேர்த்ததால்
நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குலசோரை எடுத்து சாப்பிட போகிறேன். ஃப்ரைடே வந்து ஆவி பறக்க பறக்க சுட சுட சூப்பரான ஒரு குலசோறு வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து சாப்பிட வேண்டியது தான். இந்த முறையில் நீங்களும் வந்து வீட்டில் குலசோறு செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.